வெரி ப்ளசன்ட் மார்னிங். கிராஃப் டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிராஃபோட டெஃபினேஷன். ஒரு கிராஃபை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, எ கிராஃப் இஸ் எ நான்-லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். நான் ஆல்ரெடி ட்ரீஸ் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ட்ரீஸ்ன்றது ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ கிராஃப் மீன் non-linear data structure which is collection of V, E. V, E அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, V represent vertices, E represent edges. இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிராஃப்னா என்னன்னு சொல்லிட்டு தரவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கிராஃப் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். இட் இஸ் கிராஃப் ஸ்ட்ரக்சர். இதான் உங்களுக்கு ஒரு கிராஃபோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போது இந்த ஏ பி சி இதெல்லாம் வெர்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ரவுண்ட் எல்லாமே வெர்டிசஸ். அதாவது ஏ பி சி டி இ இது எல்லாம் வெர்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. எட்ஜஸ் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த லைன் தான் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா கனெக்ட் பண்ண லைன்ஸுமே ஒவ்வொரு எட்ஜஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே நோடுன்னு சொல்லலாம், வெர்டிசஸ்னு சொல்லலாம். ஸோ ஏன்றது ஒரு வெர்டிசஸ், பின்றது ஒரு வெர்டிசஸ், சின்றது ஒரு வெர்டிசஸ். ஸோ இந்த சர்க்கிள் ரெப்ரசன்ட் தி வெர்டிசஸ். இந்த லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கால்டு எட்ஜஸ். ஸோ now we are going to discuss example of graph. இப்போது V, E ஃபஸ்ட்டு வெர்டிசஸ் பார்க்க போகிறோம். V represent வெர்டிசஸ்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். E represents edges. ஸோ V, G இப்போ that is called graph. இந்த கிராஃபில் வெர்டிசஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நான் எது வெர்டிசஸ்ன்னு சொன்னேன்? A, B, C, D, E. It is called vertices. ஸோ வெர்டிசஸ் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எட்ஜஸை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். எட்ஜஸில் என்னென்ன எட்ஜஸ் இருக்குது, எது கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதான் எட்ஜஸ்ன்னு சொன்னேன். ஸோ ஏலேருந்து பிக்கு ஒரு எட்ஜஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த லைன் தான் எட்ஜஸ்ன்னு சொன்னேன். ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த லைன்னா இப்போ ஏலேருந்து பிக்கு ஒரு எட்ஜஸ் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ஏ, பி. நெக்ஸ்ட்டு பியிலேருந்து சிக்கு ஒரு எட்ஜஸ் இந்த லைன் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது பி, சி. நெக்ஸ்ட்டு ஏலேருந்து டிக்கு ஒரு எட்ஜஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஏ, டி. நெக்ஸ்ட்டு டியிலேருந்து இக்கு ஒரு எட்ஜஸ் கனெக்ட் ஆகிருக்கு. டி, இ. நெக்ஸ்ட்டு பியிலேருந்து டிக்கு ஒரு லைன் பாஸ் ஆகுது பாருங்கள், ஒரு எட்ஜஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பி, டி. லாஸ்ட்டு சியிலேருந்து இக்கு ஒரு எட்ஜஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சி, இ அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே வெட்ஜஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, எட்ஜஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ சேம் கிராஃப் தான். இப்போ இந்த கிராஃபில் நீங்கள் வெர்டிசஸும் எட்ஜஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நிறைய டெர்மினாலஜிஸ்லாம் இருக்குது இந்த கிராஃபில். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அட்ஜசன்ட் நோடு. இப்போது ஒரு அட்ஜசன்ட் நோடை நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதாவது ஏவுக்கு அட்ஜசன்ட் நோடு எது, அதாவது இது நெய்பர் நோடுன்னு சொல்லலாம். நான் ட்ரீஸ்லேயே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நெய்பர் நோடுனா என்னன்னு சொல்லிட்டு. ஏக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறது தான் பி. ஓகேங்களா? அப்போ ஏவும் பியும் தான் அட்ஜசன்ட் நோடுன்னு சொல்லலாம். இஸ் கால்டு நெய்பர் நோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அதாவது தட் மீன்ஸ் 2 எட்ஜஸ் கனெக்டிங். அதாவது 2 எட்ஜஸ் எங்கே கனெக்ட் ஆகிருக்கோ அங்கே தான் அட்ஜசன்ட் நோடு க்ரியேட் ஆகும். இப்போது டிக்கு அட்ஜசன்ட் நோடு எது, ஈயும் சொல்லலாம் ஏவும் சொல்லலாம். ஸோ டிக்கு அட்ஜசன்ட் நோடு 2 அட்ஜசன்ட் நோடு இருக்குது. இப்படி தான் உங்களுக்கு அட்ஜசன்ட் நோடு கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டெர்மினாலஜி, அதாவது நெக்ஸ்ட்டு கிராஃபோட டெர்மினாலஜி டிகிரி. தட் மீன்ஸ் டிகிரி. அதாவது ஹவு மெனி எட்ஜஸ் கனெக்டட், அதாவது எத்தனை எட்ஜஸ் கனெக்ட் பண்ணுறோமோ தட் இஸ் கால்டு டிகிரி. இப்போ பாருங்களேன், நான் டிக்கு டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். டிக்கு எத்தனை எட்ஜஸ் கனெக்ட் ஆகிருக்கு, ஏலேருந்து டிக்கு ஒரு எட்ஜஸ் கனெக்ட் ஆகிருக்கு, இலேருந்து டிக்கு ஒரு எட்ஜஸ் கனெக்ட் ஆகிருக்கு, பியிலேருந்து டிக்கு ஒரு எட்ஜஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே 1, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, மொத்தம் எத்தனை டிகிரி இருக்குது, 1 2 3. அப்போது
D ஈக்குவல் டு 3 இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இப்போ நான் வந்து ஈக்கு வந்துட்டு எட்ஜஸ் கனெக்ட் அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், டிகிரி ஈக்கு வந்து டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ ஈக்கு பாருங்கள், டியிலேருந்து ஒரு எட்ஜஸ் கனெக்ட் ஆகிருக்கு 1, சியிலேருந்து ஈக்கு கனெக்ட் ஆகிருக்கு இங்கே 1. ஸோ அப்போ வந்து ஈக்கு டிகிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 தான். ஸோ உங்களுக்கு வந்து டிகிரி கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஹவு மெனி எட்ஜஸ் கனெக்டட் இஸ் கால்டு டிகிரி. ஓகேங்களா? இப்போ நான் பிக்கு எட்ஜஸ் கால்குலேட் பண்ணுறேன், டிகிரி கால்குலேட் பண்ணுறேன். இப்போது ஏலேருந்து பிக்கு ஒரு எட்ஜஸ் கனெக்ட் ஆகிருக்கு, டியிலேருந்து பிக்கு ஒரு எட்ஜஸ் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. ஸோ பியோட டிகிரி வந்துட்டு 2. பியோட டிகிரி என்ன? 2. இப்படி தான் வந்து டிகிரி கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அட்ஜசன்ட் நோடு எப்படி கால்குலேட் பண்ணணும் திரும்பவும் சொல்கிறேன். நியரஸ்ட்டாக எது இருக்கோ அதுதான் வந்துட்டு அட்ஜசன்ட் நோடு. நெக்ஸ்ட்டு சைக்கிள். இப்போ சைக்கிள் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு ஏவோட சைக்கிள் பார்க்குறேன். ஏலேருந்து டிக்கு கனெக்ட் ஆகிருக்கு, டியிலேருந்து பிக்கு கனெக்ட் ஆகிருக்கு, பியிலேருந்து திருப்பி ஏக்கே போகுது. அதாவது ஸ்டார்ட் பண்ண இடத்துல எண்டிங்கும் ஃபினிஷ் ஆச்சு அப்படின்னா அதான் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏலே ஸ்டார்ட் ஆகி ஏலே ஃபினிஷ் ஆகணும். இப்போது இந்த 3 எட்ஜஸ் மட்டும்தான், அதாவது இந்த 3 வெர்டிசஸ் மட்டும்தான் நம்மளுக்கு சைக்கிள் ஃபார்மேஷனை க்ரியேட் பண்ணுது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏலே ஸ்டார்ட் ஆகி ஏலே ஃபினிஷ் ஆகணும் இல்லையா? ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகுது, ஸோ ஏலேருந்து டிக்கு போகுது, டியிலேருந்து பிக்கு போகுது, திரும்பவும் பியிலேருந்து ஏவுக்கே ஃபினிஷ் ஆகிடுது. பார்த்தீங்களா? ஏலேருந்து டிக்கு, டியிலேருந்து பிக்கு, திரும்ப பியிலேருந்து ஏவுக்கே ஃபினிஷ் ஆகிடுது. ஸோ இட் இஸ் கால்டு சைக்கிள். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு கிராஃப் இருக்குது. என்ன கிராஃபு? டைரக்டட் கிராஃபு, அன்டைரக்டட் கிராஃபு. டைரக்டட் கிராஃப் அப்படின்னா டைரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அன்டைரக்டட் கிராஃப்னா நோ டைரக்ஷன், எந்த டைரக்ஷனையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மேம் அது என்ன டைரக்ஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இதில் எந்த டைரக்ஷனுமே இல்லை. நம்மளா சொல்கிறோம் ஏலேருந்து பிக்கு போகுது, பியிலேருந்து சிக்கு போகுது, பியிலேருந்து டிக்கு போகுதுன்னு சொல்கிறோம். பட் ஆனால் இதில் டைரக்ஷனும் கொடுப்பாங்க. ஏலேருந்து பிக்கு மட்டும்தான் போகுது அப்படின்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் கொடுப்பாங்க, பியிலேருந்து டிக்கு மட்டும்தான் போகுதுன்னா இப்படி ஒரு ஏரோ மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஏரோ மார்க் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு டைரக்ஷன். இப்போது நான் எந்த டைரக்ஷனும் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி இங்கே பாருங்கள், இந்த கிராஃபில் எந்த டைரக்ஷனும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது என்னது? இது வந்து அன்டைரக்டட் கிராஃப் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டைரக்டட் கிராஃபில் அவங்களே சொல்லிடுவாங்க. இப்போ நாமளாக கனெக்ட் பண்ண மாட்டோம். இப்போ ஈகே வெர்டிசஸ் வந்துட்டு எட்ஜஸ் வந்துட்டு சிலேருந்து கனெக்ட் ஆகிருக்கு, டிலேருந்து கனெக்ட் ஆகிருக்கு, நாமளாக தானே அஷ்யூம் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் டைரக்டட் கிராஃபில் அவங்களே சொல்லிடுவாங்க, சிலேருந்து ஈக்கு தான் டைரக்ஷன் போயிட்டுருக்கு, அதே மாதிரி ஈலேருந்து டிக்கு தான் டைரக்ஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே வந்துட்டு டைரக்டட் வந்துட்டு டைரக்ஷனை க்ரியேட் பண்ணிடுவாங்க. இட் இஸ் கால்டு டைரக்ஷன் கிராஃப்.